விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று கூறிய ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்மருகில் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி உம்முடைய உடலாகவும் இரத்தமாகவும் இந்த நற்கருணையை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆண்டவரே, இந்த நற்கருணை பிரசனம் உம்முடைய உயிருள்ள பிரசனமாக இருக்கின்றது. ஆண்டவரே, இந்த பிரசனத்துக்கு முன்பாக நாங்கள் இந்த வேளையிலே வந்திருக்கின்றோம். இந்த பிரசனம் எங்களுக்கு ஆறுதல் தருகின்ற பிரசனமாக, எங்களுக்கு வாழ்வு தருகின்ற பிரசனமாக, எங்களுக்கு அமைதி தருகின்ற பிரசனமாக, எங்களுடைய வாழ்வின் எல்லாமாக இருக்கின்ற பிரசனமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு, ஆண்டவரே, நற்கருணையின் தெய்வமே, இந்த வேளையில் உடைய பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களை பாரும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் நிலைகளை பாரும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சந்திக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் இந்த வழியிலே நீர் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. இன்று எங்களுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமாக மாறிவிட்டது ஆண்டவரே. போராட்ட களத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே போராட்டம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே போராட்டம், எங்களுடைய சமூகத்திலே போராட்டம், இந்த உலகத்திலே போராட்டம், எங்களுடைய வாழ்வு முழுவதுமே போராட்டமாக மாறிவிட்ட இந்த கணத்திலே நாங்கள் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையோடு இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் உம் பாதம் ஓடி வந்திருக்கின்றோம். உம்முடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை பாரும் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தின் வேதனைகளை பாரும், எங்களுடைய உள்ளத்தின் கவலைகளை பாரும், எங்களுடைய வாழ்வின் கண்ணீரை பாரும் ஆண்டவரே. இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, இந்த வேளையிலே சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் என்று சொல்லி நீர் அழைத்தீர் ஆண்டவரே. இந்த வேளையில் நாங்கள் சுமையோடு உம்மிடம் வந்திருக்கின்றோம், வேதனைகளோடு வந்திருக்கின்றோம், கண்ணீரோடு வந்திருக்கின்றோம், குடும்ப கஷ்டங்களோடு வந்திருக்கின்றோம், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. இந்த வேளையில் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய குடும்பங்களையும், எங்களுடைய வாழ்வையும், எங்களுடைய சமூகத்தையும், எங்களுடைய பங்கு திருச்சபையையும், எங்களுடைய நாட்டையும் நீர்தாமே பார்க்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவே நற்கருணையின் ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடி செபிக்கின்றோம். எங்களை பாரும், உம்முடைய தெய்வீக ஒளியினால், உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால், உம்முடைய தெய்வீக பார்வையினால் எங்களுக்கு வாழ்வு தாரும். ஆமென், ஆமென், ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலே நீர் எங்கள் முன்பாக பிரசன்னமாக இருக்கிறீர்கள். எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு தருகின்ற ஒரு உன்னதமான பிரசன்னமாக, எங்களுக்கு அதிசயம் செய்கின்ற பிரசன்னமாக, அற்புதங்கள் செய்கின்ற பிரசன்னமாக நீர் எங்கள் முன்பாக பிரசன்னமாக இருக்கின்ற ஆண்டவரே. இந்த நேரம் எங்களுக்கு ஒரு பொன்னான நேரமாக இருக்கின்றது ஆண்டவரே. நாங்கள் செலவழிக்க இருக்கின்ற இந்த ஒரு சில மணித்துளிகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதமான பிரசன்னமாக இருக்கின்றது ஆண்டவரே. நற்கருணையின் தெய்வமே, இந்த வழியிலே நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தூவ மலர்கள் கொண்டு உம்மை ஆராதனை செய்கின்றோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தில் இருந்து நாங்கள் எழுகின்ற உணர்வுகளை, சிந்தனைகளை, எண்ணங்களை அனைத்தையும் நன்றியின் உணர்வாக தூவ மலர் கொண்டு உம்மை ஆராதனை செய்கின்றோம். எங்கள் ஆராதனை ஏற்பீராக. ஆமென்.
ஆண்டவரே, நாங்கள் தீவிரத்துவம் கொண்டு யாராவது செய்யணும். 10 தொழுநோயாளர்கள் உம்மை தேடி வந்தார்கள் ஆண்டவரே. தங்களுடைய நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி ஓடி வந்தார்கள் ஆண்டவரே. அவர்கள் உம்முடைய பாதத்திலே வந்து தங்களுடைய நோய் நீங்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார்கள். ஆனால் நீர் உங்களை குருக்களிடம் காட்டுங்கள் என்று சொல்லி அவர்களை திரும்பி அனுப்பிய வழியிலே அவர்கள் திரும்பி செல்லுகிற வழியிலே அவர்கள் குணம் பெற்றார்கள். ஆனாலும் அவர்களில் ஒருவர் மட்டும் நன்றியின் உணர்வோடு மீண்டும் உம்மிடம் ஓடி வந்து உமக்கு நன்றி கூறியது போல, இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்களும் நன்றியின் உணர்வுகளோடு பாதத்திலே வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. உம்மை புகழ வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கையில் நீர் எத்தனையோ நன்மைகளை பொழிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்று நாங்கள் மகிமையோடு வாழ்வதற்கு, பல அதிசயங்களை என்னுடைய வாழ்க்கையிலே காண்பதற்கு, பல அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு, இன்று நாங்கள் வாழ்வு பெற்று வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு வாழ்வாக இருந்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே உடன் பயணித்திருக்கிறீர் ஆண்டவரே. அவற்றை நாங்கள் உணர்ந்து கொண்டு இந்த வேளையிலே பாதம் வந்திருக்கின்றோம். உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. இந்த வழியில் எங்களுடைய நன்றிகளை உலகம் முடிவு வரை நான் என்னால் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த அமைதியான மாலை வேளையில் எங்களோடு பேசுவதற்காக, எங்களோடு தன்னுடைய திட்டங்களை விளங்கப்படுத்துவதற்காக இந்த நேரத்திலே எழுந்தருளி வந்திருக்கின்றார். இந்த ஆண்டவரை உற்று நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் உள்ளத்தை திறந்து உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. ஆராதனைக்குரிய தெய்வம் நீரப்பா, புகழ்ச்சிக்குரிய தெய்வம் நீரப்பா. உம்மையே ஆராதிக்கின்றேன், உம்மையே போற்றுகின்றேன் ஆண்டவரே, உம்மையே புகழுகின்றேன் அப்பா. நீர் ஒருவரே உண்மையான ஆண்டவர், நீர் ஒருவரே விண்ணகம் விட்டு வந்த தெய்வம், நீர் ஒருவரே மகிமையில் வாழுகின்ற தெய்வம். என் உள்ளத்தை திறந்து ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, என் இதயத்தை திறந்து உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. மறுபடியும் வரவிருக்கும் இயேசு ராஜா
சகோதரனாக, நண்பனாக இந்த வழியிலே என்னோடு பயணிக்கிறீர்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டு, இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, இந்த வழியிலே என்னோடு பயணிக்கிறீர்கள் ஆண்டவரே, இயேசுவே என்னோடு வாரும். என்னுடைய தனிமையிலே எனக்கு எல்லாரும் வாரும் ஆண்டவரே, என்னோடு பயணிக்கிறீர்கள், என்னோடு
இன்று எத்தனையோ ஆன்மாக்கள் நரகத்திலே போய் கொண்டிருக்கிறது. மீண்டும் உங்களை நான் அருள்பட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீயும் இந்த துன்பத்திலே பங்கு கொண்டு தயாராக இருக்கிறாய் என்று சொல்லி இந்த ஆண்டவர் கேட்டார். நான் ஆம் ஆண்டவரே என்று சொல்லி பதிலளித்தேன். ஆகவே நான் இனி இந்த கேள்விகளை கேட்க மாட்டேன் என்று சொல்லி பதிலளித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் மீண்டும் மீண்டும் அறியப்பட்டிருக்கிறார். எங்களுடைய பாவங்களுக்காக மீண்டும் மீண்டும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் இரத்தம் செய்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் கல்வாரிகளை சிலுவை சுமந்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் அவர் பசியடையப்பட்டிருக்கிறார். மீண்டும் மீண்டும் ஆணிகளாலே அறியப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தங்களை பிடிக்கிறோம். தாங்கள் நாங்கள் செய்த ஒவ்வொரு குற்றத்தையும் இந்த உலகிலே நினைவு கொள்கிறோம். எல்லோருமாக தங்களை நினைவு கொள்கிறோம். எங்களுடைய உள்ளத்தை திறந்து பார்க்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் பாவசமயத்தை நாங்கள் தொட்டியை போகாமல் இருக்கிறோம். பாவசமயத்தை செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உள்ளத்திலே தீமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திசை மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இவருடைய இளைஞர்கள் திசை மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இவருடைய குடும்பங்கள் திசை மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் எவ்வாறு வழிநடத்துவது என்று தெரியாமல் மக்களாய்க்கின்ற பெற்றோர்களாக நாங்கள் வாழ்வதோடு மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தூய்மையான வாழ்க்கையை ஆண்டவரே, நீர் அற்புதமாக நடக்கிற காலங்களை ஆண்டவரே, என்னுடைய காலத்தில் அவமானங்களை ஆண்டவரே, உடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் வாழ்வழிகின்ற வார்த்தைகளாக இருந்தது. என்னுடைய வார்த்தைகள் அவமானங்களை ஆண்டவரே, நான் மனப்படுத்தி இருக்கிறேன். உங்களை ஓடி வருகிறேன் ஆண்டவரே, நல்ல மாற்றோடு உண்மையே வருகிறேன் ஆண்டவரே. என்னை கொடுக்கிறேன் சொல்லி நேரத்திலே நான் இருக்கிறோம்.